கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மளுக்கு இது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு ஆண்டவர் செய்கிற அற்புதம் நமக்கு தேவை. ஏன்னா நோய்கள் பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது அற்புதங்கிறது ரொம்ப முக்கியமானது, நமக்கு தேவை. அது ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டு நிறையா பாருங்கள், நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவர்கிட்ட முழுமையான விடுதலை பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் எதுக்காக நம்ம அற்புதத்தை கேட்கும்? நமக்கு சுகம் தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எதுக்காக கேட்கும்? நம்ம சுகம் படுத்துறது அவர் சுகப்படுத்துகிறார். அவர் தான் எல்லாத்துலேயும் கிருபையாக நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். அதனால் அன்பு காட்டுறவர். அதனால் நமக்கு அற்புதத்தை செய்வார். எல்லாருக்குமே அற்புதம் செய்வார். சிலர் வேண்டி கேட்கும் பொழுது அற்புதம் செய்தார். ஆனால் அற்புதம் செய்து அற்புதம் ஏன் செய்கிறாரு, எதுக்காக அவர் அற்புதத்தை நமக்கு செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டோம்னாக்கி ஆண்டவருக்கு சாட்சியாக நம்ம வாழ முடியும். அதுதான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் அற்புதங்களே செய்கிறார். அவர் தான் அற்புதங்களை செய்கிறார். ஏன் செய்கிறாரு நமக்கு அப்படிங்கிறத பற்றி வசனத்தின் மூலமாக நம்ம இன்றைக்கி படிப்போம். இந்த அற்புதங்களை பெற்றுக்கொண்டாலும் சரி, பெற்றுக்கொள்வதற்கு காத்திருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக அந்த வசனங்கள் இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். அந்த விசுவாசத்தில் ஆண்டவர் எப்படி நடத்த போகிறாருன்னு சொல்லி வசனத்தின் மூலம் தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. நாங்கள் அற்பத்தை தேடி இருந்தாலும் ஆண்டவரே, இங்கே அற்பத்தை செய்கிறது எதற்காக என்று நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் நடக்கும் பொழுது அந்த நடத்தையிலே ஆண்டவரே, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்ல அந்த தீர்மானத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட கிருபை செய்யும். அற்பத்தை பெற்றுக்கொண்டு மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு என்று என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் அற்பம் செய்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு இந்த நாட்களில் நீ கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க சுவாமி. அற்பத்தை பெற்றுக்கொண்டு இருந்தாலும் பிறருக்கு காத்திருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு அற்பத்தை செய்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கிறதை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதில் நாங்கள் வழி நடத்தப்பட எங்களுக்கு ஆவியான உதவி செய்யணுமா ஜெபிக்கிறேன். அப்படியே நீ நடத்த போகிறதா நன்றி. துதிக்கான மயமெல்லாம் நமக்கு சேர்த்துக்கிறேன். ஏசு ரச்சனை நாமத்தை ஜெபங்களால பிதாவே ஆமென். பாடல் பாடிட்டு வசனத்துக்கு துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவீர். கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. அல்லேலுயா, அல்லேலுயா, ஆராதனை
அல்லேலுயா அல்லேலுயா ஆராதனை உமக்கே. மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. அல்லேலுயா அல்லேலுயா ஆராதனை உமக்கே. அல்லேலுயா அல்லேலுயா ஆராதனை உமக்கே. கஷ்டங்களை அறியும் தேவ கண்ணீரையும் துடைத்திடுவார். கஷ்டங்களை அறியும் தேவ கண்ணீரையும் துடைத்திடுவார். நோவாவின் பேழையில் இருந்தது போல என்னோடும் இருந்திடுவார். நோவாவின் பேழையில் இருந்தது போல என்னோடும் இருந்திடுவார். ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. அல்லேலுயா அல்லேலுயா ஆராதனை உமக்கே. அல்லேலுயா அல்லேலுயா ஆராதனை உமக்கே. இன்னைக்கு கர்த்தர் தான் நமக்கு அற்புதங்களை செய்வார் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம். அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணுங்கும்போது நிறைய நமக்கு தெரியாமல் ஏதோ நமக்கு இது தேவை, நமக்கு இது வேணுங்கிறது எப்படி கேட்கணுன்னு நிறைய நம்ம ஆண்டவர் வசனத்துலேயே நம்ம படிக்கும். எப்படி கேட்கணுங்கிறது தெரியாமல் நம்ம கேட்கும்போது அவர் நமக்கு தர்றதுக்கு எப்படி தரணுங்கிறத அவர் நமக்கு தர வல்லமுள்ளவராக அதுதான் தர்றாரு நமக்கு. அதை பெற்றுக்கொண்டு நம்ம வாழும்போது தான் வாழ்க்கையில் நல்லா வாழ முடியும். அதுக்காக ஜெபிக்காருன்னு சொல்லி நம்ம வசனத்தெல்லாம் நிறைய படிக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா அற்புதங்களை ஏன் செய்வார் அவர் செய்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தியானிக்கலாம். யோசுவா 3:5 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். இப்போ ஆண்டவர் அற்புதத்தை செய்வார், நீங்கள் போங்க முன்னாடி எல்லாம்
போகும்பொழுது ஆசாரியர்கள் பின்னாடி வந்து உடன்படிக்கை பெட்டியெல்லாம் கொண்டு போய் சொல்லுவார் 6வது வசனத்தில். அப்போ இவர் வந்து என்ன செய்வார்னா யோசுவா வந்து சொல்ல பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் உங்கள் நடுவில் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ ஆண்டவர் வந்து என்ன செய்யறாருன்னா, முதலாவது நம்ம பரிசுத்தமாக வாழணுங்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே தான் அழைத்து கொண்டு நம்மளை போகிறாரு. அப்படி வாழணுங்கிற ஒரு நோக்கத்துக்கு தான் அற்புதங்களே செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஏன்னா யோசுவா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய யுத்தங்கள் நடந்ததை நம்ம பார்ப்போம். அப்போ வந்து அற்புதங்களை செய்கிறாருன்னா, ஏன் அற்புதங்களை செய்கிறாருன்னா, அவங்க வந்து பரிசுத்தமாக ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் வந்து அந்த அற்புதங்களை செய்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். நிறைய இடத்துல அற்புதங்களை செய்கிறத நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர் வந்து அற்புதத்தை ஏன் செய்கிறாரு, என்னத்துக்காக செய்கிறாரு, நம்ம சுயநலத்துக்காண்டியோ நம்ம ஏதோ நல்லா உலகத்தில் வாழணும் அப்படிங்கிறத நோயினால் நம்ம வாடும்பொழுது அதுக்கு அற்புதத்தை செய்தார். அற்புதத்தை செய்யும் பொழுது நாம் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு நம்ம எப்படி வாழணுங்கிறதும் தெரிஞ்சு தான் நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும். அற்புதத்தை ஆண்டவர் எல்லாருக்கும் செய்வார். ஆனால் நாம் என்ன செய்யணுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும். யோசுவாவில் சொல்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் அற்புதங்களை செய்வாருன்னு சொல்லி அந்த யோசுவா சொல்கிறத நம்ம பார்க்கோம். கர்த்தர் தான் நமக்கு அற்புதத்தை செய்வார். அவர் தான் நமக்காண்டி யுத்தம் செய்வார். அவர் தான் எல்லாத்தையும் செய்கிறவர். நம்ம வந்து ஒரு சுகமாக்குறதுக்கு ஆண்டவர் வந்து ஒரு வரங்களை கொடுத்துருக்கலாம், அவங்க ஜெபிக்கும் பொழுது சுகம் கிடைக்கலாம். ஆனால் சுகம் கொடுக்கறது யார் அப்படிங்கிறத நம்ம முதலாவது தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அற்புதங்கள் நடக்கும் பொழுது நாம் வந்து மனுஷனே மேன்மைப்படுத்துகிறோம். அது வந்து தவறான காரியம் அப்படிங்கிறத முதலாவது இந்த இடத்துல நம்ம தியானிக்கணும். ஏன்னா ஆண்டவர் தான் அற்புதத்தை செய்கிறதுக்கு வல்லமுள்ள. ஏன்னா அவர் தான் நமக்காக மரித்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. அவரால் தான் எல்லாமே நடக்கு அப்படிங்கிறத நம்ம முதலாவது புரிஞ்சுக்கிட்டு தான் அற்புதங்கள் கிடைக்கும் பொழுது நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைங்களாம் நம்ம இருப்போம். இல்லாட்டா உலகத்தில் கிடைச்சதை நம்ம மனுஷனை நம்ம மேன்மைப்படுத்துவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாதபடி ஆண்டவரை மாத்திரம் மேன்மைப்படுத்துறதுக்காக எனக்கு அற்புதங்கள் செய்யிருக்கீங்க ஆண்டவரை, எங்கிட்டே சரீரத்தில் ஆகட்டும் மற்ற எந்த காரியங்கள்னாலும் அற்புதங்களை செய்கிறாருன்னா ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தான் அவர் செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம முதலாவது தியானித்து இந்த இடத்துல நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொண்டோம்னா அதுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கி யோவான் 6:2 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவர் வியாதியை செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள்னு சொன்னேன். வியாதியாக இருக்காங்க. நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே வந்து யோசுவாக்கு யுத்தம் செய்கிற அந்த இடத்துல நம்ம படிக்கலாம். ஆனால் அற்புதங்களை செய்கிறது எதுக்காகன்னா யுத்தம் கூட பார்த்தீங்கன்னாக்கி இந்த இஸ்ரேல் மக்கள் அவரை கூட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் எதுவுமே யுத்தத்தில் இருந்தவங்க கிடையாது, யுத்த பழக்கம் உள்ளவங்க கிடையாது. அப்போ இப்போ தாவீதை எடுத்துக்கிட்டோம்னா அவர் யுத்தம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, எப்படி அடிக்கன்னே தெரியாதப்போ ஆண்டவருடைய நாமத்தினால நான் வர்றேன்னு சொல்லி தான் அந்த கோலியாத்தை ஜெயிக்கார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆண்டவருடைய நாமத்தினால நமக்கு வந்து இந்த அற்புதங்கள் நடக்குது. அவருடைய நாமத்தினால கிடைக்கிறதுனால அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக தான் நம்ம அதை வந்து பயன்படுத்தணுமே வெளியே ஏதோ நமக்கு சுகம் கிடைச்சிட்டுன்னு சொல்லி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் யோசுவாவில் வந்து யுத்தத்துக்காண்டி ஆண்டவர் யுத்தம் செய்கிறார். அவங்களுக்கு அற்புதம் செய்து யுத்தத்துலேருந்து ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து அற்புதத்தை செய்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6:2 வியாதிஸ்தர்கள்லாம் வர்றாங்க. நிறைய வியாதிகள், எந்த வியாதியில் வந்தாலும் ஆண்டவர் வந்து அவங்களை வெறுமையாக திரும்பாதபடி அவங்களுக்கு சுகம் கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்க அவர் ஊழியத்தில் அதுதான் செஞ்சாருன்னு நம்ம பார்க்கோம். இப்போ வியாதிஸ்தர்களை செய்த அற்புதங்களை திரளான கண்ணுகள் ஆண்டவருக்கு பார்க்காங்க. பார்த்தோன்னா அவருக்கு பின் சென்றார்கள் அப்படின்னு பார்ப்போம். அப்போ பின் சென்றார்கள்னு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கி அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு பின் சென்றாங்கன்னு சொல்லி இங்கே இந்த இடத்துல நம்ம தியானிக்கும் போதே பார்க்கலாம். ஏன்னா வியாதி சோமானோடனே நிறைய பாருங்கள், வியாதி அற்புதம் செஞ்சோன்னா ஆண்டவரை மறந்துட்டு நிறைய போகிற அந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இங்கே வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா திரளான ஜனங்கள் கண்டபோது அவங்க வியாதியெல்லாம் சோமாக்கணும்னா அவருக்கு பின் சென்றார்கள்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம வந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டோம்னா என்ன செய்யணும், நமக்கு பிடிச்சமான உலகத்தில் வாழறதுக்கு நமக்கு அற்புதம் செஞ்சுருக்காரா ஆண்டவர், இல்லாட்டி நமக்கு வந்து ஆண்டவருக்கு பின் சென்ற இந்த மக்களை போல் நம்ம வியாதி சோமாகி நமக்கு அற்புதம் செய்யும் பொழுது நம்ம பின் சொல்கிறோமா அப்படிங்கிற காரியத்தை நம்ம தியானிக்கணும். இந்த இடத்த வாசிக்கும் போது வசனத்தை வாசிக்கும் பொழுதே ஆண்டவர் பேசின வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதான் பின் சென்றார்கள்னா வியாதியிலிருந்து சுகமானோன்னா அற்புதத்தை பெற்றுக்கொண்டோன்னே பின் சென்றாங்க, ஆண்டவருக்கு பின் சென்றாங்க. ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு ஆண்டோடைய சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு போயிருக்கலாம். நிறைய காரியங்கள் இதில் நம்ம தியானிக்கலாம். அப்படி பின் சென்ற போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம்னாக்கி ஆண்டவருக்கு பின் செல்கிற பிள்ளைங்களாம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தியானிக்கலாம். இப்போ ஆண்டோடைய வசனத்துக்கு தியானிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கி இந்த கொரிந்தியரில் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த 1 கொரிந்தியரில் படித்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 10வது வசனம்னாலே உங்களுக்கு தெரியும். அது வந்து அழைப்பு, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். நான் வசனத்தை நான் படித்து காட்டியிருந்தேன்.
1 கொரிந்தியர் 12வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி வேறொருக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கி அவங்களுக்கு வரம் கொடுக்காரு, ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த வரத்தில் ஒன்று அற்புதங்களை செய்கிற வரம் இருக்குது. அதனால் அது ஆவியானவர்னால தான் நமக்கு வந்து அது கிடைக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லி 2 கொரிந்தியர் 3:17 நம்ம படிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த வசனத்தின் மூலமாக நம்ம வியாதியஸ்தர்கள்லாம் நமக்கு சுகமாகும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி இந்த வியாதிகள் சுகமானோன்னா ஆண்டுக்கு பின் சென்ற காரியங்களை நீங்கள் அப்போ வந்து ஆவியானவர் நமக்கு கொடுக்காரு. அந்த வரங்களை ஆண்டவர்கிட்ட இருந்து தான் பெற்றுக்கொண்டிருக்கோம். அப்போ நம்ம கொண்டு மேன்மைப்படுத்துறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம ஜெபிக்கும் பொழுது சுகம் கிடைச்சாலோ என்ன ஆனாலும் சரி, அந்த அற்புதங்கள்லாம் ஆண்டவர்கிட்டே நாம மகிமைக்கென்று நம்ம பயன்படுத்தணும்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம பார்ப்போம். அப்போ அந்த வசனத்தில் வியாதியஸ்தர்களை பூரா அற்புதங்கள் செய்தார்னா அற்புதங்கள் ஏன் எப்படி கிடைக்குது? அற்புதம்னா முதல்ல அற்புதம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அற்புதம்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல ஒரு 2 காரியம் படித்தோம்னாக்கி நமக்கு என்னன்னு தெரியும். அப்படிங்கிறதுனால அந்த இடத்த படிக்கலாம். இந்த அற்புதம் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக வல்லமையினால உண்டாகுத ஒரு செயல். ஆண்டவர் நம்ம பார்க்க ஒரு நோய்க்கு போகும்பொழுது அதெல்லாம் நமக்கு நோய் சுகமாகாது, இது என்ன சுகமாகாது, இதெல்லாம் பெரிய வியாதி, இதனால் ஒன்றும் நீங்கள் வந்து மருந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஒன்றும் சரியாகாதுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது நமக்கு சுகம் கிடைக்கும். பார்த்தீங்களா? அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக வல்லமை. ஆண்டவருடைய வல்லமையினால நமக்கு சுகம் கிடைக்குது. அதுதான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய தெய்வீக அதிகாரத்தினால நமக்கு உண்டாகுத அடையாளம். அது ஆண்டவர் வந்து தெய்வீகத்தினால அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுதுதான் நமக்கு சுகம் கிடைக்குது. அந்த காரியத்தை நம்ம அறிஞ்சு கொள்வதுக்காண்டி ஒரு அடையாளமாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் கைவிடப்பட்ட நிலை, நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில் ஆண்டவர் அற்புதம் செய்வதே அந்த அற்புதங்கிறது இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்டது, மனுஷனால் முடியாது, வைத்தியரால் முடியாதுன்னு சொல்லி நம்ம கைவிட்டுருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காரியம்தான் அற்புதம். அந்த அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொண்டு சும்மா ஏதோ ஏனோ தானோன்னு வாழக்கூடாது. அது வாழ்ந்தோம்னாக்கி நமக்கு அது நல்ல பிரயோஜனம் இருக்காது. அதனால் ஆண்டவருடைய நாமமும் மகிமைப்படாது. ஏதோ பக்கத்தில் இருக்கவங்க பார்ப்பாங்க அற்புதம் நடந்தது, எல்லாம் நிறைய ஆண்டவர் செஞ்சாருன்னு சொல்லிட்டு அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்களே ஒழிய ஆண்டவருடைய நாமத்தை ஆண்டவர்கிட்ட இருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டு அவங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அப்படி தான் மகிமைப்படுத்த பிள்ளைங்களா நம்ம இருக்கணுங்கிறத இந்த இடத்துல நம்ம தியானிக்கலாம். இப்போ நான் கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டோ எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லி நம்ம 2 கொரிந்தியர் 3:17 நம்ம படிக்க பார்த்தீங்களா. அப்போ அற்புதம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிடைக்கும்? இப்போ அற்புதத்தை பற்றி நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அற்புதம் வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏதோ ஆண்டவர் நம்ம விருப்பத்துக்கு ஏதோ செய்கிறதுக்காண்டி அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறதில்ல. அவருடைய ஆளுகைக்கு, அவருடைய சித்தத்துக்கு, அவருடைய விருப்பத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அதை வந்து அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம்னாக்கி இந்த மாதிரி இருக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டோம்னாக்கி நம்ம வாழ்க்கை வந்து பெரிய ஆசீர்வாதமாக இருக்குங்கிறதுக்காண்டி இந்த வசனத்தை நம்ம தியானிக்கலாம். ஆண்டவருடைய நாம மகிமைப்பட மாத்திரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம சொல்கிறதுக்கு, ஒருவேளை நம்ம சுவிசேஷம் சொல்கிறதுக்கு நமக்கு தெரியாமல் இருந்தோம்னாக்கி ஆவியானவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் கற்றுத்தருகிறவராக இருக்கார். அதை வந்து சுவிசேஷ ஊழியம் பிரசங்கிக்க அதெல்லாம் வந்து நமக்கு சொல்லித்தராரு. அதிலே வந்து ஆவியானவர் சொல்லும் பொழுது ஆவியானவர் அற்புதத்தை செய்கிற வரங்களை நமக்கு தந்திருக்காரு, கிருபையினால் தந்திருக்காரு. பார்த்தீங்களா? அந்த இதில் நம்ம அவர் கிருபையினால் நம்ம வாழுதோம்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து நம்ம அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டோம்னாக்கி அந்த அற்புதத்தை நம்ம முழுவதுமாக ஆண்டவருக்கு செய்வோம். மற்றவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கார். ஏன்னா கிருபை வந்து நம்மளை வந்து சுகப்படுத்தும், நம்மளை பலப்படுத்தும், நம்மளை திடப்படுத்தும். எல்லா பலனையும் ஆண்டவர் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு ஆவியானவர் தான் நமக்கு பலன். ஆண்டவருடைய ஆவியானவர் இருந்தாலே ஒரு பலன் தான், அதே அற்புதம் தான். இப்படிப்பட்ட அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதனால் ஆவியானவர் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். நிறைய திருப்பு நான் சொல்கிறது அதுதான். ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கி நம்மளை அற்புதமாக நடத்துகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நமக்கு முடியாத காரியங்களாக இருக்கலாம், நமக்கு தெரியாத காரியங்களாக இருக்கலாம். அதையெல்லாம் கற்றுத்தரக்கூடியவர் ஆவியானவர் தான். அதனால் அற்புதத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லை, ஆண்டவருக்கு எப்படி வாழணுங்கிறதையும் நம்ம கற்றுக்கொள்ளணும். அற்புதம் ஏன் நமக்கு ஆண்டவர் வந்து தருகிறார் அப்படிங்கிறத ஒரு 3 காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம்னாக்கி இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி நம்ம அந்த வசனத்தை படிக்கலாம். அற்புதம் ஏன் நமக்கு தர்றார்? ஆண்டவர் வந்து வேறு வழியே இல்லை. நான் இப்போ முதல்ல சொன்னேன் பாருங்க, வெளியே இல்லாத இடத்துல வந்து அற்புதத்தை செஞ்சு ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார். ஏன்னா வேறு வழின்னா நமக்கு வந்து ஏதோ
வலி இருந்ததுன்னா நம்ம அந்த வழியில் போயிடுவோம். ஒரு நோய்க்கு சுகமாகறதுக்கு இந்த டாக்டர்கிட்ட போனோம்னாக்கி சுகமாகும் அப்படின்னா போயிடுவோம். ஆனால் யாருமே ஒன்றும் செய்ய முடியாது, உங்களுக்கு இதான் நீங்கள் வந்து இதுதான் கடைசி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க. அதுக்கு பிறகு வேறு வழியே இல்லைனாக்கி அதில் செய்கிறது தான் ஆண்டவருடைய அற்புதம். அதில் அந்த இடத்துல நமக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யால் தான் அடுத்த இடத்துல நமக்கு வந்து வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் நம்ம இருக்க முடியும். அது ஒரு வழி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கி நான் விசுவாசத்தோடு கேட்கும்போது அற்புதத்தை செய்கிறார். நம்ம விசுவாசத்தோட ஆண்டவரே நீங்கள் இதை செய்யுங்க ஆண்டவரே, உங்களால் மாத்திரம்தான் செய்ய முடியும், நான் விசுவாசிக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துலையும் ஆண்டவர் அற்புதம் செய்த பார்ப்போம். அந்த மூணாவது பார்த்திங்கன்னா அவருடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்ததுக்கு, அவருடைய வார்த்தைகளை சொல்லி தந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு அற்புதத்தை செய்தார். ஏன்னா நிறைய பேர் பாருங்கள் இன்றைக்கெல்லாம் பார்க்கும்பொழுது ஊழியம் செய்யும் பொழுது நிறைய எனக்கு ஒன்றுமே தெரியாது, படிக்க தெரியாது. ஒரு ஒரு மிஷினரி சொன்னார், எனக்கு அந்த மிஷினரியை பிடிக்கும்னு நான் நிறைய திரும்பி சொல்லுவேன். அவர் வந்து சொன்னார், எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னாக்கி யாருக்குமே படிப்பறிவே கிடையாது, ஆனால் வயசானவங்கெல்லாம் நிறையா ஆண்டவரை பற்றி சொல்லி நிறைய பேரை கூப்பிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொன்னார். அப்போது எனக்கு படிக்க தெரியல, எனக்கு அதுவுமே உண்மை தெரியலன்னா இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு தெரியுது அவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அப்போது படிக்கிறதுக்கு தெரியல, எனக்கு அதை பற்றி சுவிசேஷத்தை பற்றிலாம் உண்மை தெரியாதுங்கிறதுனாலும் கூட பாருங்கள் அற்புதமாக நடத்துகிறத நம்ம பார்க்கோம். ஆண்டவர் அற்புதத்தை செய்து அவர் வந்து நடத்தி சொல்லி கொடுத்து நடத்துகிறத நம்ம பார்க்க பார்த்தீங்களா, அது ஒரு அற்புதம். அப்புறம் அதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா வசனமே இருக்குது, ஆண்டவர் செஞ்ச காரியங்கள் இருக்குது. அதை நம்ம படிக்கும் பொழுது இன்னும் அதிகமாக நீங்கள் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது நிறைய ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். அதனால் பார்த்திங்கன்னாக்கி இது ஒரு நம்ம எப்பவுமே வசனத்தை படிச்சுட்டு ஒரு எடுத்துக்காட்டுன்னு ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவர் சொன்னதை கேட்டோம்னுங்க இன்னும் அதிகமாக நம்ம விசுவாசிக்க முடியும். அதனால் வேறு வழி இல்லாத இடத்துல அற்புதம் செய்வார்னு நான் முதல்ல சொன்னேன் பாருங்கள். அது வந்து ஒரு பெண் சுகத்தை நம்ம பார்க்கலாம். மார்க் 5, 28, 29, 30 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த பெண் வந்து என்ன செய்வாங்கன்னாக்கி தனக்கு இருந்த சொத்தை எல்லாத்தையுமே விற்று எல்லாத்தையுமே வைத்தியருக்கு செலவு பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அந்த வசனத்தில். அப்படி வைத்தியருக்கெல்லாம் செலவு பண்ணி சுகமாகாதபடி, அதாவது சுகமே கிடைக்காதபடி அவங்க வர்றாங்க. ஆண்டவர் விசுவாசி ஆண்டவருடைய வஸ்திரத்தையா தொடுவேன், ஏன்னா அவரை தொட முடியாது. ஏன்னா அந்த மாதிரி தீட்டு உள்ளவங்க வந்து யாரையும் தொடக்கூடாது அப்படிங்கிறது வந்து இதில் இருந்ததுனால அவங்க வந்து தொட முடியாது. இந்த வஸ்திரத்தின் ஓரத்தில் அந்த குஞ்சலத்தையாவது தொங்குறதையாவது நான் தொட்டோம்னாக்கி எனக்கு சுகம் கிடைக்கணும், அவ்வளோ பெரிய விசுவாசத்தோடு அவங்க போகிறாங்க, தொடுறாங்க. அவங்க வந்து விசுவாசத்தை அப்போவே அவங்களுக்கு சுகம் கிடைக்குன்னு நம்ம பார்ப்போம். அப்போ யாராலும் சுகமாக்க முடியாத ஒரு பெண்ணை வந்து ஆண்டவர் சுகமாக்குறது, அற்புதம் செய்கிறாரு. அவங்க வேதனை நீங்கி அவங்க சுகமாக இருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம விசுவாசத்தோடு கேட்கும்போது அற்புதம் செய்கிறாருன்னு நான் சொன்னேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கி அந்த இடத்துல நீங்கள் ரெண்டாவது இதில் பார்த்திங்கன்னாக்கி ஒரு தகப்பனுடைய காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். அவர் வந்து பார்த்திங்கன்னாக்கி மகனை வந்து பிசாசு பிடிச்சி நான் எல்லாத்துலேயும் கொண்டு போனேன், ஆண்டவரே உங்கள் சீசர்கிட்டலாம் கொண்டு போனேன், சுகம் கிடைக்கல, அதனால தான் அவங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன், நீங்களாவது இறக்கம் பாராட்டி எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி மார்க் 9, 17 24 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த கதையை நீங்கள் படிக்கலாம் அவருடைய வசனத்தை. அவர் வந்து விசுவாசத்தோடு தான் நான் அதை கேட்குற ஆண்டவர் வந்து என்ன நீ வா கூட்டு வா உன் பையன் அப்படின்னு சொல்லி கூட்டு வரும்போது அவர் சொல்கிற காரியங்கள் என்னென்னா, சனக்கூட்டத்திலே ஒருவன் வந்து அந்த ஊமையான ஒரு ஆவி பிடித்த தன் மகனை கொண்டு வந்தாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அவன் வந்து பல்ல கடிச்சிட்டு எங்கனாலும் அலக்கடிச்சு அவன் அந்த பையனை வந்து தள்ளி நெருப்புல அதையும் தள்ளி அவன் விடுதான்னு சொல்லி அவர் சொல்கிறத பார்க்கும். அப்போ வந்து பாருங்கள் அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலக்கடித்தது, அவன் தரையில் விழுந்து நுரை தள்ளி அவன் வந்து புறண்டான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ பிசாசு வந்து ஆண்டவருக்கு பயப்படுறதுனால அந்த வியாதி வந்து என்ன செய்யுதுனாக்கி சுகமே ஆகலை, யாராலையும் சுகமாக்க முடியாதபடி அவர் வந்து ஆண்டவர்கிட்ட எப்படியா பெற்றுக்கொள்ளணுமேன்னு சொல்லி விசுவாசத்தோடு வரான்னு சொல்லி பார்க்கும். அந்த விசுவாசத்தோடு வந்ததுனால ஆண்டவர் வந்து கேட்காரு, என்ன எப்போ வந்து இருக்குதுன்னெலாம் கேட்காரு. கேட்கும்போது சிறு வயசுலேருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் வந்து பாருங்கள் அந்த 24வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கியா நீ, நான் இதை செய்ய முடியும்னு இத்தனை பேர்கிட்ட போயிட்டு வந்திருக்க, உனக்கு வந்து சுகமே கிடைக்கல, அப்போ நீ என்கிட்ட கொண்டு வந்திருக்க, என்கிட்ட வரும்போது இந்த சுகமாகுமான்னு சொல்லி நீ விசுவாசிக்கான்னு ஆண்டவர் வந்து கேட்காரு. அந்த விசுவாச கேட்காரு. கேட்கும் பொழுது அந்த மனுஷன் வந்து பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்போ அவர் வந்து விசுவாசிக்காரு. நம்மளும் பாருங்கள் விசுவாசித்து ஜெபிக்கும், ரொம்ப நாளைக்கு ஜெபிக்கும். ஆனால் நமக்குள்ளே ஏதோ ஒரு குறைகள் இருந்ததுனாக்கா ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கோம், ஆனால் எங்கிட்ட ஏதோ குறைகள் இருந்ததுனால எங்களுக்கு அற்புதம் நடக்கலையே
இல்லையா, எங்களுக்கு சுகம் கிடைக்கலையா, அதுக்காக நீங்கள் எப்படி நடக்கணும்னு எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற ஆண்டவராக இருக்கார். அதனால் இந்த தகப்பன் பாருங்கள் சொல்லியிருந்தார், எனக்கு வந்து இந்த விசுவாசம் இருக்கு ஆண்டவர். அதனால் இந்த அவிசுவாசம் இருக்குமோ என்னமோ தெரியல, ஏன்னா இத்தனை பேர்கிட்ட கொண்டு போய் என் பையன் சுகமாகலையா, அதனால தான் நீங்கள் கேட்கீங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லி என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்காரு. அப்போ ஆண்டவர் வந்து சுகப்படுத்தி அந்த பையனை கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். அப்போ விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறாரு. அற்புதம் என்ன செய்கிறாரு, அற்புதத்தை செஞ்சு அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத வந்து ஆண்டவர் வந்து அதை அற்புதம் செய்யும்பொழுது அந்த மகனை வந்து என்ன செய்வார், இவ்வளோ பெரிய கஷ்டத்துலேருந்து என்ன ஆண்டவர் தூக்கி இந்த பையனை நிறுத்திருக்காரு. அப்படியே அந்த பையனை கொண்டு போய் வேறு எதிரியாக கொண்டு கெட்ட வழியில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த பையனை கொண்டு பாருங்கள், இவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்காருடா, உனக்கு வந்து இந்த மாதிரி காரியம் நம்ம சொல்லுவோம்ல, ஆண்டவர் உனக்கு பாரு எவ்வளோ காரியங்கள் செஞ்சுருக்காரு, ஆண்டவருக்கு சாட்சியாக வாழன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவனும் சாட்சியாக வாழறதுக்கு தான் அந்த பையனை பயன்படுத்தியிருப்பான்னு நம்ம சிந்தனையில் வரும்போது அதுதான் வருது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் அவனை சுகப்படுத்தும் பொழுதோ, ஆண்டவர் கையின் கருத்தினால அவன் தூக்கி விடும்போதோ, அவன் வந்து பார்த்திங்கன்னாக்கி ஒரு பெரிய அற்புதம் செய்யும் பொழுதே அவனுடைய வாழ்க்கையே ஒரு மாற்றங்கள் மாறுறதை நம்ம பார்ப்போம். அப்படி மாற்றத்தோடு தான் இந்த பையனும் போயிருப்பான்னு சொல்லி நம்ம விசுவாசிப்போம். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு. முதலாவது வழியே இல்லாத போது செய்கிறாரு, ரெண்டாவது அற்புதங்களை வந்து என்ன செய்கிறாரு, விசுவாசத்தோடு இருக்கும்போது செய்தார். மூணாவது பார்த்திங்கன்னாக்கி அவருடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்யவும் அவருடைய வார்த்தைகளை சொல்லி தந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதுக்கும் அவர் வந்து அற்புதங்களை செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பவுலை தான் சொல்லலாம். நிறையா அவர் பாதி புத்தகத்துக்கு மேலே எழுதியிருக்காரு புதிய ஏற்பாட்டில். அவர் வந்து அப்போஸ்தலர் 9:15 இடத்துல 15வது வசனத்துலேருந்து 20 வசனம் அதே வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தேர்ந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான்னு சொல்லி இந்த அனனியாவை ஜெபமனை கொண்டு போவார். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், இது எல்லாருக்குமே தெரியும். அதனால் நான் சுருக்கமாக சொல்லியிருந்தேன். பவுல் வந்து ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவரால் அழைப்பை பெறுதார். ஏன்னா வந்து அவர் தான் வந்து எல்லாத்தையும் கொல்றதுக்கு அவர் வந்து ஆசாரியன்ட்ட இதெல்லாம் வாங்கிட்டு போகும் பொழுது அவர் தள்ளப்பட்டு கண் பார்வை இழந்திருந்தார். அவர் வந்து ஆண்டவரை தரிசித்து கண் பார்வை இழந்து இருக்கும் பொழுது அப்போ தான் அந்த அனனியா போய் ஜெபம் பண்ண சொல்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ அவருடைய அழைப்பு என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ பவுல் வந்து பெரிய படித்தவர், நல்லா எல்லாம் தெரிஞ்சவர் தான். ஆனால் வந்து ஆண்டவருடைய அழைப்பை வந்து பெற்றுக்கொள்கிறாரு. ஏன்னா அவர் வந்து எதிராக தான் இருக்கார். எதிராக இருக்கிறவர் ஆண்டவர் கொண்டு வரணுங்கும்போது பெரிய காரியங்களை செஞ்சு தான் கொண்டு வரணும். ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. அப்போ கண்ணு தெரியாமல் இருந்தோம்னாக்கி எப்படி ஊழியம் பண்ண முடியும்? அப்போ ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுதோ ஆண்டவர் அற்புதம் எதுக்காக செய்கிறாருன்னு பாருங்கள். பவுலுக்கு இந்த கண்ணை வந்து சுகமாக்கி அப்புறம் வந்து இவ்வளவு எழுத வைக்கிறாரு. மற்றவங்களையும் வச்சு எழுதுறாரு, இவரும் எழுதுறத நம்ம பார்ப்போம். அப்போ ஆண்டவருக்கு எதிராக போனாலும் ஆண்டவர் அவன் மூலமாக என்ன செய்யணும்னு சொல்லி முன்னாடியே சொல்கிறாரு. இவர் வந்து நான் வந்து என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்கு அவனை வந்து நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ 20வது வசனத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். இந்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு தான், இந்த ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு தான், என்னுடைய நாமத்தை சொல்கிறதுக்காண்டி இப்போ அவன் வந்து நான் வந்து என்ன செய்கிறேன், அவனுடைய பார்வையை கொடுத்து அவன் எப்படி பார்வை இழந்தவனாக இருக்கான். எப்படி ஆண்டவருக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு பார்வை இழந்தவனாக இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த எல்லாத்தையும் பாருங்கள், சில ஒவ்வொரு காரியங்களுக்கும் செய்யும் பொழுது நிறைய காரியங்கள் அதில் வந்து பைபிளில் வாசிக்கும் பொழுது, வசனத்தை வாசிக்கும் பொழுது நிறைய கருத்துக்களை நம்ம உணர முடியும். ஏன்னா இவன் வந்து என்ன செய்கிறான், வேண்டாத காரியங்களை செய்கிறதுக்கு போகும் பொழுது அவனுடைய கண் பார்வை இழந்து ஆண்டவர் தரிசிக்கும் பொழுது கண் பார்வை இழந்து கண் பார்வையை கொண்டு கடைசி வரைக்கும் அவருக்கு கண் சரியாக தெரியாமல் இருந்ததுன்னு சொல்லி நிறைய வல்லுநர்கள் எழுதின புக்கெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவருடைய ஆண்டவரை தரிசித்து ஆண்டவர் அவருக்கு எதிராக இருந்த மனுஷனுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. கண்ணை பார்வையை கொடுத்து ஆண்டவர் அற்புதத்தை செய்து சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு தான் ஒன்று நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறாரு. எனக்காக நீ சாட்சியாக நிற்கணும், என் நாமத்தை குறித்து நீ சொல்லணும்னு சொல்கிறாரு. அந்த இதுக்கு தெரிந்து கொண்டதுனால அது தாமதமின்றி அந்த கண்ணு தெரிஞ்சவொடனே போஷணம் பண்ணி அந்த இடத்துல முன்னாடி படிச்சுக்க பார்த்தீங்கன்னாக்கி தமஸ்குவில் சீசனுடைய சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களே பிரசங்கித்தான். அப்போ அந்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு தான் அவர் வந்து தெரிந்து கொண்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அந்த ஆண்டவருடைய அழைப்பு, அவருடைய தெரிந்து கொள்ளுதல், அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி ஊழியத்துக்குன்னு சொல்லி ஆண்டவர் எழுப்பும் பொழுது அந்த பார்வையை வந்து கொடுத்து அவர் வந்து போகிறாருன்னு சொல்லி பார்க்கோம். அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து தான் என்னில் பிழைத்திருக்கிறார். ஆனால் நான் சிலுவையில்
கூட அறையுண்டேன். இந்த கலாத்தியர் 2:20 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ அந்த காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி நம்ம ஆண்டவருக்குன்னு அர்ப்பணிச்சிட்டாரு. ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டு அற்பத்தை செஞ்சு அவர் மூலமாக எத்தனை காரியங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்காரு பாருங்கள். அந்த காரியங்களை கற்றுத்தரதுக்காக தான் அவரை தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்காண்டி தான் அற்புதத்தை செஞ்சார் இந்த காரியத்தில். அப்போ எந்த வழியில் நமக்கு அற்புதம் செஞ்சு என்ன செய்யணும்னு நம்மளை அற்புதம் செஞ்சுருக்காரோ, நம்ம நோயிலேருந்து நம்ம பிரச்சனையிலேருந்து ஏதோ ஒன்று செஞ்சு அவர் அற்புதமாக நம்மளை நடத்தும் பொழுது அது எதற்காக நமக்கு செஞ்சுருக்காரு இந்த அற்புதத்தை? நம்மளுக்கு ஒருவேளை பணங்கள், காசு, இந்த மாதிரி சொத்து நிறையா கொடுத்துருந்தாருன்னா அதன் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துக்காக நமக்கு தந்திருக்காருன்னு சொல்லி செலவு பண்ணணும். அப்புறம் நமக்கு ஒரு தாளந்து தந்திருக்காரு. அந்த தாளந்து எதுக்காக பயன்படுத்தணுமோ அதுக்கு தான் பயன்படுத்தணும். நம்ம சொந்த விருப்பத்துக்காண்டி பயன்படுத்துறதுக்கு அற்புதங்கள் செய்கிற வரங்கள் கொடுக்கப்படலை. அதனால் அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொண்டாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டாலும் சரி, ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த அற்புதங்களை செய்கிற காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதம் எதற்காக செஞ்சிருக்காருன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க கொள்ள முடியும், அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அற்புதங்களை இன்னைக்கு செய்வதற்கு ஆண்டவர் தந்த அற்புதத்தை நம்ம பயன்படுத்துவோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த ஜீவிப்பது நான் இல்லைன்னு சொன்னார்ல, அது மாதிரி சிலுவையில் அறையப்பட்ட பிள்ளைங்களா நம்ம இருந்து ஆண்டவர் நம்மளுடைய அற்புதத்தை செஞ்சிருக்காரா, நம்ம சரீரத்தில் நம்ம ஆவிக்குரிய காரியங்களை செஞ்சிருந்தாருனாக்கி அந்த அற்புதத்தை நாம் பயன்படுத்த முறை ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக நம்ம இருக்க ஆண்டவர் இன்னைக்கு உதவி செய்ய ஆவியானவர்கிட்ட நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெயிப்போம். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவில் ஜீவிக்கிறார். அவரே இயேசு என்றும் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவில் ஜீவிக்கிறார். ஆம் சுவாமி, நாங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டால் அதை எதற்கு பயன்படுத்தணும்? இந்த காரியத்தை நாங்கள் இந்த நாட்களை கற்றுக்கொண்டு ஆண்டவரே, அதை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு ஆவியான உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. அற்புதத்தை பெற்றுக்கொண்டு ஏனோ தானோ என்று வாழாதபடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கடைசி வரை வாழ்ந்த பவுலை போல நாங்கள் இருக்க கிருபை தாங்கண்டவரே. ஆம் சுவாமி, நாங்கள் எங்களுடைய கண்கள், எங்களுடைய சரீரம் எல்லாம் என் தேவனை நோக்கி பார்க்கிறதா இருக்கட்டும். எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைந்து ஆண்டவரே உமக்கென்று வாழ்ந்த அந்த பவுலை போல வாழ எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறையா. வாழ்க்கையில பரிசுத்தம் வேணும் ஆண்டவரே. உங்களுடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழணும். அநேகருக்கு பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கணும். அற்புதத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு ஓடக்கூடாது ஆண்டவரே. பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தரை தரிசிக்க எங்களுடைய சந்ததியெல்லாம் நாங்கள் அர்ப்பணிக்கிறோப்பா. பிள்ளைகள்லாம் சந்திக்கட்டும், உங்களை தரிசிக்கட்டும் ஆண்டவரே. உண்மை ஆண்டவரே, உங்களுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். எங்கள் பிள்ளைங்க பெற்றுக்கொண்டு உமக்கு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அந்த பவுல் வாழ்ந்தது போல வாழட்டும். அதுக்காக தான் நீங்கள் சுகத்தை கொடுக்கீங்க என்று யுத்தத்திலிருந்து ஆண்டவரை யோசுவாக்கு ஆண்டவரை அற்புதத்தை செய்தது போல எங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அற்புதத்தை செய்தீர் என்றால் அதை எதற்காக செய்தீர் என்று உணர்ந்து நாங்கள் வாழ்க்கையில வாழ எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஆவியானவர் உணர்த்தி எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்களுக்கு அற்புதத்தை மாத்திரம் நாங்கள் தேடி ஓடாதபடி அற்புதத்தை செய்கிற தேவனுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கும் அவர் வார்த்தையை அறிவிக்கவும் எங்களை எழுப்பியிருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவரை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்க எங்களுடைய வாழ்க்கையில நீங்க அற்புதமாய் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. அப்படிப்பட்ட அற்புதத்தை நாங்கள் தேடி ஓடும் பொழுது ஆண்டவரை நீங்கள் எங்களுக்கு அற்புதத்தை செய்து எங்களை நடத்தி சென்று எந்த இடத்துல வெக்கப்படாதபடி எங்களை உயர்த்தி உங்களுடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஆவியானவருக்காக நன்றிப்பா. எங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படியே தர வேண்டுமா ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதத்தை செய்து ஆண்டவரே அற்புதமாய் நடத்துகிற தேவனுக்கு என்று நாங்கள் வாழ்வோம் என்று சொல்லி, பரிசுத்த கூட்டங்களை எழுப்பதற்காக வாழ்வோம் என்று சொல்லி, அவங்க குடும்பங்களின் மூலம் ஆண்டவரே அநேக குடும்பங்கள் எழும்ப, அநேக பரிசுத்த கூட்டங்கள் எழும்பி என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகளை பயன்படுத்த வேண்டுமாய் அர்ப்பணிக்கிறப்பா. அப்படியே பிள்ளைகளை நீ நடத்த போறதுக்காக நன்றி.
ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தும். உம்மை தரிசிக்கட்டும். உடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டு பிள்ளைகள் வாழ்க்கையில ஓடி அநேக பிள்ளைகள் தரிசனத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளா அவங்க வாழ்க்கை மாற தேவன் பயன்படுத்த வேண்டுமா செபிக்கிறையா. அர்ப்பணிக்கிறப்பா, அற்புதமாய் நடத்துங்க. அதிசயங்களை செய்கிற தேவன் நீங்க என்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. அற்புதமாய் நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இது எனக்கு பிரசனம் எங்களை தாங்கி வழிநடத்தமா செபிக்கிறோம். ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்தபடியா நன்றி. இது நேரத்தினுடைய பிரசனம் மாத்திரம் எங்களை தாங்கி வழிநடத்துவதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. மறுபடியும் நம்முடைய சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா செபிக்கிறேன். துதிக்கான மகிமையெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.